சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ரகசிய திட்டங்களுடன் சென்ற அமெரிக்க தூதுவர் அனுரவுடனும் சந்திப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடம் 5 மணி நேர விசாரணை. சட்டமா அதிபரின் ஆலோசனையை தொடர்ந்து மேலதிக நடவடிக்கை என்கின்றது காவல்துறை. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி, 60 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற மஹிந்த. போட்டி மனப்பான்மையே அரசியல் தீர்விற்கு தடை என்கின்றார் ஸ்ரீதரன். ஒருமித்த இலக்கை நோக்கி ஒன்றிணைய அழைப்பு. தமிழகத்துக்கு 5 தலைநகரங்கள், தேர்தல் விஞ்ஞானத்தில் சீமான் தெரிவிப்பு. புதிய கட்டத்திற்குள் நுழைந்த மத்திய கிழக்கு போர், உலக சந்தையில் அதிகரித்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கியொன்றால் ஈரானிய போர்க்கப்பலான தெனா மூழ்கடிக்கப்பட்ட பின்னர் உருவான நிலவரங்களின் பின்னணியில் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஒருவர் சில திட்டங்களுடன் இலங்கைக்கு செல்வது உற்றுநோக்கலை உருவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கின் சமகால போரை மையப்படுத்திய நிழல்களாக இந்த சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள இலங்கையையும் தேண்டிய நிலையில் அமெரிக்காவின் சிறப்பு தூதரான செர்ஜியோ கோர் இந்த வாரம் இலங்கைக்கு செல்வது உற்று நோக்கலை உருவாக்கியுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கியால் ஈரானிய போர்க்கப்பலான தெனா மூழ்கடிக்கப்பட்ட பின்னர் இந்த சம்பவத்தில் உயிர் தப்பியவர்கள் மற்றும் இந்த கொல்லப்பட்டவர்களின் உடல்களை ஸ்ரீலங்கா கையாண்டிருந்தது. இதேபோல் இன்னொரு ஈரானிய கப்பலான புஷேர் 208 மாலுமிகள் மற்றும் கடற்படையினருடன் இலங்கைக்குள் நுழைந்து தஞ்சத்தை பெற்றிருந்தது. இலங்கைக்குள் இந்த கப்பலை அனுமதித்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நடுநிலை நாடான ஸ்ரீலங்கா தனது சர்வதேச பொறுப்பின் அடிப்படையில் இந்த நகர்வை செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் இலங்கைக்கு செல்லும் நிலையில் இந்த பயணத்தில் இலங்கையை அண்டிய கடல் வழிகளை பாதுகாக்கும் திட்டங்களும் இலங்கை துறைமுகங்களில் அமெரிக்க கப்பல்கள் நங்கூரமிடப்படுவதற்குரிய வழிவகைகளும் பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்தும் திட்டங்களும் அலசப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோரிற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் குறித்து இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்தார். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3வரிடம் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு மாணவர்களினால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டமை தொடர்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் பல்கலைக்கழக பதிவாளருக்கு எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் பெற்று எங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பிட்டோம். மற்ற நாங்கள் இந்த வாக்குமூலம் பெறதுக்கு இங்க வாரத்துக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்காண்டு எங்களோட சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் சொல்லி அவையில் மூலமாக எங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த
சட்டத்தரணிகளுக்கும் மற்றும் இந்த சமயத்தில் எமது பல்கலைக்கழகத்தில் விசாரணைக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டதை ஏன் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்தியும் மாணவர்கள் இப்போது பல்கலைக்கழகத்தில் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கான கேள்விப்பட்டோம். தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில பல்கலைக்கழக மாணவர்களாக சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அது அவர்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயம், உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், தமிழ் மக்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய பேராதரவை, எங்களுடைய உதவியை, ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னிடம் அவர்கள் சட்டத்திரணி ஒருவரை தருமாறு வேண்டியிருந்தார்கள், சட்ட ஆலோசனை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைய தினம் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகளை, சட்ட பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தொடர்ந்தும் சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2012 தொடக்கம் 2013 ஆண்டு கால பகுதியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்ட ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏர்பஸ் ஒப்பந்தம் மூலம் பெறப்பட்ட நிதியிலிருந்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ரத்னவுக்கு 20 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்ததாக ஸ்ரீலங்காவின் இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கொழும்பு பிரதான நீதிபதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் நிதி நெருக்கடி ஏற்படுவதாக சில தரப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று ஸ்ரீலங்காவின் தொழில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்தவொரு நிதி நெருக்கடியும் ஏற்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தட்டுப்பாடானது ஒரு வெளிப்புற காரணிகளால் ஏற்பட்டது என ஸ்ரீலங்காவின் தொழில் நீதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் குறித்த நெருக்கடி நிலைமைப்பாட்டை திறம்பட கையாண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் அரசின் வருமானம் குறைய நேரிடும் என்றும் செலவினங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறான எந்த நெருக்கடியும் தற்போது இலங்கையில் ஏற்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு தோல்வியுற்ற பொருளாதார கொள்கைகளும் மோசடி மற்றும் ஊழலுமே காரணம் என்று தற்போதைய நிலைமைக்கு விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட நெருக்கடியே காரணம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட மோசமான எரிபொருள் முகாமைத்துவத்துக்கு காரணமான விடயங்களுக்கு இந்த அரசாங்கமும் தீர்வு காணவில்லை என்று எரிசக்தி தொழில்துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் விமர்சித்துள்ளன. இதனால் இலங்கையில் உள்ள எரிபொருள் களஞ்சியங்களில் முறையான கையிருப்பை பராமரிக்க முடியாத நிலைமை எழுந்துள்ளதாகவும் அவை குறிப்பிட்டுள்ளன. 4 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருளை சேமிக்க முடியும் என்றாலும் இந்த குதங்களில் பல இன்னும் பழுது பார்க்கப்படாமல் இருப்பதால் பல குதங்கள் பயன்பாட்டில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாட்டில் சேமித்து வைக்கும் வாய்ப்புகள் இருந்த போதிலும் இப்போது 18 நாட்களுக்கு மட்டுமே டீசல் கையிருப்பில் வைத்திருக்கக்கூடிய நிலைமையுள்ளதென எரிசக்தி தொழில்துறை தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. நாட்டில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களை அனுர் அரசாங்கமும் முறையாக பராமரிக்க தவறியுள்ளதால் அரசாங்கத்தின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் குடியிருப்பு முகாமைத்துவ குறைபாடு வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அவசர கால கையிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட டீசல் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவதால் பாரதூர நிலைமை இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்ட வரலாற்றில் அகிம்சை வழியில் போராடி தன்னுயிரை தியாகம் செய்த அன்னை பூபதியின் 38 ஆண்டு நினைவேந்தலின் ஆரம்ப நாள் இன்று கிளிநொச்சியிலும் நினைவு கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட காரியாலயமான அறிவகத்தில் இந்த நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு அன்னை பூபதியின் படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதேவேளை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் எந்த தலைமைத்துவம் செயற்படுகின்றதோ அந்த தலைமைத்துவத்தை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அன்னை பூபதியின் 38வது நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்த இலங்கை தீவு சிக்கொண்டிருக்கின்றமையினால் தமிழர்கள் வருகின்ற ஒவ்வொரு வல்லரசுகளாலும் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளாலும் தொடர்ச்சியாக கையாளப்பட்டு இதுவரைக்கும் இந்த தீவிலே தமிழர்கள் அடிமையாக்கப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக தமிழர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய மக்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றோம் என்றால் இன்றைக்கு ஒரு பூகோள ஆதிக்க போட்டி என்றது ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை சரியான விதத்திலே நாங்கள் தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு சரியான ஒரு அரசியல் தலைமைத்துவம் சரியான விதத்தில் செயற்பட்டால் மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்ற முடியும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் என்பது எவ்வாறான பூகோள ஆதிக்க போட்டிகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் தமிழர்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய அவருடைய தேசம், அவருடைய இறமை, அவருடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே அவர்களுக்கு அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் விதமாக எந்த தலைமைத்துவம் முன்னுக்கு நிற்கின்றதோ அந்த தலைமைத்துவத்தை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அதன் மூலம்தான் இப்படிப்பட்ட தியாகங்களை அவர்களுடைய தியாகங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த தியாகத்துக்கு நாங்கள் செய்கின்ற பரிகாரமாக இருக்கின்றதை. தமிழர்களிடையே நிலவும் போட்டி மனப்பான்மை கௌரவமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு பெரும் தடையாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஒரு தெளிவான அரசியல் இலக்கோடும் ஒற்றுமையோடும் இருந்திருந்தால் தமிழ் மக்கள் இன்று மேம்பட்ட நிலையில் வாழ்ந்திருக்க முடியும் என்று யாழ்ப்பாணம் கைதடியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஆயுத போராட்டத்தின் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் தனித்து நின்று போராடிய போது தமிழ் அரசியல் தரப்பினர் ஆதரவு வழங்க தயக்கம் காட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவர்கள் இராணுவ ரீதியாக பலமடைந்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் தரப்பினரும் தவிர்க்க முடியாமல் அவர்களுடன் கைகோர்த்தனர் என கூறினார். எனினும் 2009 போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஒருமித்த தலைமைத்துவம் இல்லாத சூழலில் தமிழ் அரசியல் தரப்புகள் மீண்டும் தமது தனிப்பட்ட நிலைப்பாடு சுயநல நோக்கங்களையும் முன்னிறுத்த தொடங்கியதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழினம் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலிருந்தே ஒரு தெளிவான இலக்கோடும் உறுதியான ஒற்றுமையோடும் செயற்பட்டிருந்தால் இன்று அரசியல் மற்றும் சமூக ரீதியில் ஒரு மேன்மையான நிலையை எட்டியிருக்க முடியும் என கூறியுள்ளார். இலங்கையில் மாறி மாறி வரும் ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதிலும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும் உறுதியான பொறிமுறையை கொண்டுள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ முதல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரை அனைவரும் தமிழர் விவகாரத்தில் ஒரே விதமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1990 மற்றும் 1991 ஆண்டு கால பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நினைவு தூபியை அமைப்பதற்கு பிரதேச சபை அனுமதியளித்துள்ளது.
யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1990 மற்றும் 1991 ஆண்டு காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவுகூர பொதுவான நினைவு தூபி அமைப்பதற்கு வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் திருநாவுக்கரசு சிவகுமாரினால் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் குறித்த நினைவு தூபியை அராளி சந்தியை அண்டிய பகுதியில் அமைக்க பிரதேச சபை அனுமதி அளித்துள்ளது. குறித்த நினைவு தூபி வேலணை பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவுகளை மையப்படுத்தி அமைக்கப்படுவதால் சபையின் உறுப்பினர்கள் அதற்கு தமது சம்மதத்தை வழங்கியமைக்கு அமைக்க பிரதேச சபை அனுமதியை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மற்றும் ஏனைய கமக்கார அமைப்புகள் மீது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க கோரி இரணைமடு விவசாயிகளினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மற்றும் ஏனைய கமக்காரர் அமைப்புகள் மீது ஊழல் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். குறித்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரியும் விவசாயிகள் மீதான பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தியும் இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனத்தைச் சேர்ந்த 28 அமைப்புகளின் விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். காக்கா கடை சந்தையில் ஆரம்பித்த குறித்த போராட்டமானது பேரணியாக மாவட்ட செயலகம் வரை சென்றதுடன் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றையும் கையளித்தனர். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் விவசாய அமைப்புக்கு எதிராக செயற்படும் இருவரின் கொடும்பாவிகளும் எரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குமார குலரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணியாளர் தொகுதி பிரதானியுமான சிரேஷ்ட சட்டத்தரணி சமிந்தகுமார குலரத்ன நாடாளுமன்ற நிர்வாக கட்டமைப்பில் ஏற்பட்டு ஒழுக்காற்று பிரச்சினை காரணமாக இந்த ஆண்டு ஜனவரி 23 முதல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். குறித்த தீர்மானத்திற்கு எதிராக அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்தகுமார குலரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த விவகாரத்தை இரு தரப்பினரும் பேசி தீர்த்துக் கொள்ளும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு தொடர்பான பிணக்குகளை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே பரஸ்பர இணக்கப்பாட்டின் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து அதன் சாத்தியக்கூறுகளை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றியாளர் நாயகம் முக்கியமான விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளார். அதனை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழகத்துக்கு சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி என்று 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதனை கூறியுள்ளார். இதன்படி சென்னை தொழில்நுட்ப தலைநகரமாகவும், திருச்சி நிர்வாக தலைநகரமாகவும், கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரமாகவும், மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாகவும், கோவை தொழில் வணிக தலைநகரமாகவும் மாற்றப்படும் என்று கூறியுள்ளார். ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களை இஸ்ரேல் நேற்று தாக்கியதை அடுத்து மத்திய கிழக்கு போர் புதிய விபரீத கட்டத்துக்கு புகுந்ததால் இன்று பல இடங்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்று உலகளாவிய ரீதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளன. போருக்கு முந்தைய நாள் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $73க்கும் குறைவாக இருந்த நிலையில் இன்று அது $114 தாண்டியது. இதேபோல எரிவாயு விலைகளும் இன்று 24% உயர்ந்துள்ளன. உலகின் எரிவாயு தேவையில் 1/5 பங்கை வழங்கக்கூடிய கட்டாரின் எரிவாயு நிலையம் மீது குவைத்தில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் இன்று உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. குவைத்தில் இன்று நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலால் மினா அப்துல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கும் அப்பால் ஓமான் வளைகுடாவில் நேற்றிரவு ஒரு கப்பல் தாக்கப்பட்டதால் அதில் ஏற்பட்ட தீ இன்று காலை வரை எரிந்து கொண்டிருந்தது. ஈரானிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது முதலில் இஸ்ரேல் தாக்கியதை அடுத்து இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டாரின் முக்கிய எரிவாயு உற்பத்தி மையமான ராஸ் லபான் வளாகத்தை ஈரான் தனது ஏவுகணைகளால் 2 தடவைகள் தாக்க அந்த மையம் பெரும் சேதத்துக்கும் தீ விபத்துக்கும் உள்ளானது. உலகின் எரிசக்தி சந்தைகளுக்கும் கத்தாரின் எரிவாயு ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ள நிலையில் இந்த தாக்குதலையும் அதனால் ஏற்பட்ட சேதங்களையும் கட்டார் இன்று அதிகாலை உறுதிப்படுத்தியது. இஸ்ரேல் இந்த தளத்தை தாக்கிய விடயம் அமெரிக்காவிற்கு தெரியாதென குறிப்பிட்ட அரசு தலைவர் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டார் தாக்கப்பட்ட விடயத்தில் சீற்றப்பட்டதுடன் கட்டாரை இனியும் ஈரான் தாக்கினால் ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு வயலான தென்பார்ஸை அமெரிக்கா தகர்க்கும் என எச்சரித்துள்ளார். தெற்கு பார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் உட்பட ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை இஸ்ரேல் தாக்கியமை இந்த போரின் விரிவாக்கத்திற்காக சதி மற்றும் தூண்டுதல்கள் என்ற கண்டனங்களும் வெளிப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ரகசிய திட்டங்களுடன் சென்ற அமெரிக்க தூதுவர் அனுரவுடனும் சந்திப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடம் 5 மணி நேர விசாரணை. சட்டமா அதிபரின் ஆலோசனையை தொடர்ந்து மேலதிக நடவடிக்கை என்கின்றது காவல்துறை. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி, 60 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற மஹிந்த. போட்டி மனப்பான்மையே அரசியல் தீர்விற்கு தடை என்கின்றார் ஸ்ரீதரன். ஒருமித்த இலக்கை நோக்கி ஒன்றிணைய அழைப்பு. தமிழகத்துக்கு 5 தலைநகரங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தில் சீமான் தெரிவிப்பு. புதிய கட்டத்திற்குள் நுழைந்த மத்திய கிழக்கு போர், உலக சந்தையில் அதிகரித்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.